ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த சில வருஷங்களாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய பட்ஜெட் படங்கள் அண்டு பெரிய ஆக்டர்ஸ் படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் லைக்காவாக தான் இருக்கும். பெரிய பட்ஜெட் படங்களுக்கு பேர் போன லைக்காவோட நிலைமை இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்டு தல அஜித்னு எல்லாருமே திட்டுற அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. வாங்க என்னாச்சுன்னு பார்க்கலாம். கத்தி 2.0, தர்பார் அண்டு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன லால் சலாம் வரைக்கும் எக்கச்சக்கமான படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். அந்த அளவுக்கு லைக்கா எடுக்கிற படங்களோட பட்ஜெட் 300 கோடி 600 கோடின்னு போயிட்டு இருக்கும். சரியான சமயத்தில் படத்தை தயாரித்து குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்தியன் 2 படத்தை சங்கர் டைரக்ஷனில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியன் 2 ஆரம்பித்ததிலிருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் படம் டிராப் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டது. பல மாதத்துக்கு பிறகு இந்தியன் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு வழியாக சங்கர் இந்தியன் 2வை எடுத்து முடிச்சிட்டாரு. சங்கர் படத்தை எடுத்து முடிச்சாலும் லைக்கா ஃபைனான்ஸ் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டதால இந்தியன் 2 ரிலீஸ் தேதி தள்ளி போயிட்டே இருக்கு. இந்தியன் 2 ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு வேட்டையும் படத்தையும், தல அஜித்தை வச்சு விடாமுயற்சி படத்தையும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பெரிய பெரிய படங்களாக தயாரிக்கிற லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. ஷூட்டிங்குக்கு தேவையான ஃபைனான்ஸை கூட அவங்களால புரட்ட முடியல. அதனால வேட்டையன் அண்டு விடாமுயற்சி இந்த 2 படங்களோட ஷூட்டிங்கும் ஸ்லோவாக தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் விடாமுயற்சி ஷூட்டிங் எடுக்கிறாங்களா இல்லையானே தெரியாத அளவுக்கு ரொம்ப கேப் விட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. விடாமுயற்சி ஷூட்டிங் லேட்டாக வரதுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே குழப்பத்தில் இருந்தாங்க. விடாமுயற்சி ஷூட்டிங்குக்கு தேவையான பணத்தை லைக்காவால் புரட்ட முடியாததால் தல அஜித், நீங்கள் மொத்த பணத்தையும் புரட்டிட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் விடாமுயற்சி ஷூட்டிங்கு வருவேன்னு சொல்லிட்டு குட் பேட் அக்லி ஷூட்டிங்கில் கலந்துக்க போயிட்டாரு. விடாமுயற்சி படம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா வேட்டையம் படத்துக்கும் இதே நிலைமை தான். ரொம்ப ஸ்லோவாக தான் ஷூட்டிங்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு பொறுமையாக இருந்த தலைவர் ரஜினிகாந்த் லைக்கா ப்ரொடியூசரை கூப்பிட்டு கோபமாக பேசியிருக்காரு. இது வரைக்கும் என் 40 வருஷ சர்வீஸில் எந்த படமும் இந்த மாதிரி டிலே ஆனது கிடையாது. ஜூன் மாதம் நான் கூலி பட ஷூட்டிங்குக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் என்னுடைய கால்ஷீட் கிடைக்காதுன்னு கோபமாக பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் கோபமாக பேசினதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சம்பந்தமான சீன்ஸை மட்டும் அவசரமாக ஷூட் பண்ணியிருக்காங்க வேட்டையின் டீம். கையில் கிடைச்ச படங்களை எல்லாம் வளைச்சி போட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினச்சதால இப்போ முக்கியமான கட்டத்தில் ஷூட்டிங்குக்கு தேவையான பணத்தை கூட லைக்காவால் புரட்ட முடியல. அதனால் விடாமுயற்சி ஷூட்டிங் பாதியிலேயே நிற்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நான் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.